புற்றுநோய் அப்படியே கட்டியாக திடீரென்று தோன்றுவதில்லை. அது செல்லின் உள்ளே நடக்கும் சிறிய தவறுகளிலிருந்து துவங்குது. சாதாரணமாக நம்முடைய மார்பு செல்கள் ஒழுங்கான ஒரு முறையில வளர்ந்து வரும். பழைய செல்கள் இறந்துவிடும், புதியவை உருவாகும். இதை கட்டுப்படுத்தும் சில ஜீன்கள் வேகத்தை கூட்டும் ஆக்சிலரேட்டர் மாதிரி வேலை செய்து, இன்னும் சில ஜீன்கள் பிரேக் போடுவது போல வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். ஆனா சில சமயம் டிஎன்ஏயில் பிழை வந்தால் அந்த சமநிலை கெடுது. வேகத்தை கூட்டும் ஜீன் எப்போதும் ஆன் நிலையில் இருக்கும். பிரேக் போடுற அந்த ஜீன் வேலை செய்யாம போயிடும். அப்போதுதான் சாதாரண செல் புற்றுநோய் கொண்ட செல்லாக மாறுகிறது. BRCA1, BRCA2 மாதிரி மரபணு பிரச்சனைகள் இருந்தா புற்றுநோய் வர வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் நீண்ட காலம் பாதித்தாலும் ஆபத்து அதிகமாகும். ஒரு முறை புற்றுநோய் கொண்ட செல் உருவானதும் அது கட்டுக்கடங்காமல் பெருகி ஒரு சிறிய கட்டி உருவாகும். ஆரம்பத்தில் அது ஒரு குழாய்களிலோ இல்ல சுரப்பிகளிலோ உள்ள மட்டுமே இருக்கும். இதை கார்சினோமா இன்சிட்டு என்பார்கள். ஆனா கண்டுபிடிக்காமல் விட்டுட்டா அது சுவரை உடைத்து வெளியில் உள்ள திசுக்களைல பரவ தொடங்கும். பெரியதாக வளரணும் என்ற ஆசையில அந்த கட்டி புதிய இரத்த குழாய்களை இழுத்து கொள்வதற்காக சிக்னல்களை விடும். இதை ஆஞ்சியோஜெனசிஸ் என்று சொல்றாங்க. இதனால சத்தும் ஆக்சிஜனும் வந்து கட்டி வேகமாக வளர ஆரம்பிக்குது. அதுல ரொம்ப ஆபத்தான நிலைதான் மெட்டாஸ்டாசிஸ். அதாவது புற்றுநோய் கொண்ட செல்கள் லிம்ப் நாளங்கள் அல்லது இரத்த நாளங்கள் வழியா உடம்பின் வேறு இடங்களுக்கு போய் மற்ற உறுப்புகளையும் தாக்கும். இதனாலதான் மார்பு புற்றுநோய் எலும்பு, நுரையீரல், கல்லீரல், மூளை மாதிரி உறுப்புகளுக்கு பரவுது. சுருக்கமாக சொன்னா மார்பு புற்றுநோய் என்பது மரபணு பிழைகள், கட்டுப்பாட்டில்லா வளர்ச்சி, உட்புகுதல், பரவல் இப்படி நடந்து கொண்டே வரும் ஒரு கதை. அதனாலதான் ஆரம்பத்திலேயே பரிசோதனை பண்ணிட்டா பெருசாக பரவதற்கு முன்னாடியே தடுப்பது சாத்தியம்.